என் புருஷன் ஊருக்கு தான் நல்லவர். ஆனா எனக்கு அப்படி இல்ல. சங்கீதா ஓப்பன் டாக். தமிழ் சினிமாவோட பிரபல நடிகையான சங்கீதா 90ஸ் காலகட்டத்துல ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸா பார்க்கப்பட்டாங்க. மாடல் அழகியா உள்ள வந்து அப்புறமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி அப்படியே சினிமாக்குள்ள இவங்க வந்தாங்க. இவங்களோட தாத்தா கே.ஆர். பாலன் திரைப்பட தயாரிப்பாளரா இருந்தவரு. இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட படங்கள ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி சினிமா பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஈஸியா நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க இவங்களோட திறமையால தான் இதை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது உண்மை. திரைப்பட நடிகை என்பதையும் தாண்டி சங்கீதா பரதநாட்டிய கலைஞராகவும் இருந்திருக்காங்க. 90ஸ் காலகட்டத்தோட கடைசியில இவங்களோட நடிப்பு தொழில ஆரம்பிச்சு தொடர்ச்சியா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அப்படியே ஃபேமஸான நடிகையாவும் மாறி மிக குறுகிய காலத்திலேயே மக்களோட மனசை கவர்ந்தாங்க. சங்கீதா பிரபல பின்னணி பாடகரான கிறிஷ் அப்படின்றவங்கள லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அழகிய மகளும் இருக்காங்க. கல்யாணம் அதுக்கப்புறமா குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க தொடர்ந்து நடிகையா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில இவங்க நிறைய படங்கள் தொடர்ச்சியா நடிச்சாங்க. ரீசெண்டா கொடுத்த பேட்டியில எனக்கு தமிழ் சினிமாவை விட தெலுங்கு சினிமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமால யாருமே யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தெலுங்கு சினிமா அப்படி கிடையாது. நல்ல மரியாதை தருவாங்க, நல்ல சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாருமே இவங்கள பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா இவங்க கொடுத்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றா நான் சொல்றேன். இவங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வந்து கிறிஷ்க்கு கிடைச்சிருக்கு. அப்ப பாக்குறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததாகவும், இது யாரு, இவர்கிட்ட எப்படியாவது நான் பேசணுமே அப்படின்னு ஜீவா கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்கு வீட்டுல மாப்பிளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உடனே இவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் கல்யாணம் பண்ணா கிறிஷ தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க. கிறிஷ்க்கு அப்போ வயசு 30, இவங்களுக்கு 28. ஆனா மக்கள் மத்தியில பாக்குறதுக்கு கிறிஷ் தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரியும் இவங்க பெரிய பொண்ணு மாதிரியும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பாக்குறதுக்கு எவ்வளவு பச்சை குழந்தை மாதிரி இருக்காருன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருப்பாரு. அது மட்டும் இல்ல, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்திலேயே எங்களுக்குள்ள எக்கச்சக்க சண்டை அதிகமாயிடுச்சு. சினிமா பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதை வச்சு எங்களுக்குள்ள தேவையே இல்லாம சண்டையை கிளப்பி விட்டுட்டு போயிருவாரு. ஊருக்கு வேணா அவர் நல்லவரா இருக்கலாம். ஆனா வீட்டுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா மோசமானவரா நடந்துப்பாரு. நான் நினைச்ச மாதிரி கணவர் என்கிட்ட இல்ல அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிறிஷ மீட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க தொடர்ந்து 3 மாசம் டேட் பண்ணோம். அந்த டேட்டிங்ல நான் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தியும் நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டேன். அப்ப அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. என்னோட அழகு காரணமா கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி 8 மாசத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணமான முதல் ஒரு வருஷம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானும் நல்லா தான் பேசுவேன், அவரும் ஜாலியா இருப்பாரு, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா டோட்டலா கதையே வேற. சினிமால இருக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல எப்பவுமே நீயா நானா தான் நடக்கும். நான் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு சொல்லுவாரு. நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா சினிமா பிரபலங்கள் அவங்களோட சொந்த வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட சினிமா கேரியர் போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் 2006ஆம் ஆண்டு வெளிவந்த உயிர் அப்படின்ற படத்துல நடிச்சதுதான். இந்த படத்தோட கதையே ரொம்ப மோசமா இருக்கும். இந்த படத்துல சங்கீதா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. சங்கீதாவோட ஹஸ்பண்ட் வந்து சில காரணங்களால இதுல தற்கொலை பண்ணிருவாரு. அதுக்கப்புறமா சங்கீதா அவங்களோட கணவரோட தம்பியான ஸ்ரீகாந்த் மீது ஆசைப்படுற மாதிரி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. இது ஒரு மோசமான கதாபாத்திரமா ரசிகர்களால பார்க்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல சங்கீதா நடிச்சா அப்ப பாருங்க. ஸ்ரீகாந்த் வந்து அந்த படத்துல வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வருவாரு. அந்த லவ்க்கு இடையூறு தர மாதிரி அப்பப்போ உள்ள போய்கிட்டு தேவையில்லாத வேலையை சங்கீதா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்ரீகாந்த் நான் எப்படிலாம் லவ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சங்கீதா காமிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்ரீகாந்தோட காதலை பிரிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுவாங்க சங்கீதா. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்ச படம். அதுக்கப்புறமா யாருமே இவங்களை தேடி வந்து கதை சொல்றதையே நிறுத்திட்டாங்க. சங்கீதாவை நிறைய பேர் ரொம்ப அடமெண்டான டைப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா ரீசெண்ட் இன்டர்வியூல, ஆமா நான் அப்படிதான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஹஸ்பண்டா இல்ல, ஒரு மேனேஜர் மாதிரி தான் இருப்பாரு. அதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எப்பவுமே பயங்கர கோபம் வரும். அதனாலேயே நான் எடுக்கிற முடிவை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுவாங்க. ரீசெண்ட் டேஸ்ல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸ் கூட கண்ணில் பட மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.